நிர்வாகிகளாகிய நாங்க எப்பயுமே யோசிக்கணும், எங்களுடைய பொறுப்பு, நாங்க இந்த பொறுப்பை செய்யறதுக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்குது, நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒன்று, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பள்ளிகளை ரெண்டு வகையான நோக்கமாக பிரித்திருக்கிறான். ரெண்டு வகையான நோக்கத்தில் அமைக்கப்பட்ட பள்ளி வாயில். இன்றைக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் அந்த விடயத்தை சொல்றதுக்கு முந்தி இன்னும் ஒரு கருத்தையும் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இது யாரும் உண்மை, இது யாரும் தவறான அர்த்தம் இதுக்கு கொடுக்க வேணும், இதுக்கு நேரான அர்த்தம் தான் கொடுக்கணும். இந்த நாட்டில் முஸ்லீம்களாக நாங்க வாழ்றோம் எவ்வளவு காலம்? 1200 வருஷத்துடைய ஹிஸ்டரி எங்களுக்கு இருக்குது, இஸ்லாத்துடைய ஹிஸ்டரி. அரபியர்கள் இந்த நாட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னாலேயே வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு அரபியர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாலேயே ஜாஹிலியா காலத்திலேயே அவர்களுடைய படை வியாபார கோஷ்டிகள் காஃபிலாக்கள் இந்த ஊர்வக்கமாக வந்து போயிருக்கிறது. இஸ்லாம் முஸ்லீம் என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு வந்தது சுமார் 1200 வருடங்களுக்கு முன்னால வந்தாங்க. இப்ப இதர் பக்கம் வச்சுட்டு நீங்க கேளுங்க பார்ப்போம், இங்க இருக்கக்கூடிய ஆக பழமை வாய்ந்த மதரசா எத்தனை வயது? ஆக பழமை வாய்ந்த மதரசா எவ்வளவு காலம்? 200 வருஷம். 150 தான் சரித்திரம். நான் 50 கூட்டி 200 சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகள், இயக்கங்கள், தாவா ஆர்கனைசேஷன்ஸ், அது தப்லீக் ஜமாத்தாக இருக்கேனும், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கேனும், ஜமாத் இஸ்லாமியாக இருக்கேனும், வேற அந்த நிறுவனமாக இருக்கேனும், இந்த நிறுவனமாக இருக்கேனும், எப்படிப்பட்ட நிறுவனங்களாக இருந்தாலும், எந்த தரீக்காக்களாக இருந்தாலும், அது ஷாதுலியா தரீக்கா அல்ல எந்த தரீக்காவாக இருந்தாலும், நான் தெளிவாக கேட்கிறேன், இவைகளுடைய சரித்திர பின்னணி எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? 100 வருஷம். சரி, அதையும் 200 ஆக்குந்தோ, அதையும் 200 ஆக்குந்தோ. தப்லீக் ஜமாத்துடைய அறிமுகம் இந்த நாட்டுக்கு சுமார் 60-50 வருஷம். தௌஹீத் ஜமாத்துடைய அறிமுகம் இவ்வளவு காலம். ஜமாத் இஸ்லாத்துடைய அறிமுகம் அதே காலம். மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சமகாலத்தில் வாழ்ந்தவங்க, ஒரே காலத்தில் இருந்தவங்க. நான் கேட்கிறேன், இயக்கங்கள் தாவா ஆர்கனைசேஷன் எல்லாம் உருவானது இந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான். ஆனா இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்துச்சு? எந்த பள்ளியால வந்துச்சு? எந்த இயக்கத்துக்கு சொந்தம் இது? நல்ல யாவச்சுக்கோங்க, இது விஷயத்தை ஆழமாக பதிச்ச உள்ளத்துல. இங்க இஸ்லாம் வந்தது எந்த இயக்கத்தாலையும் அல்ல, எந்த மதரசாலையும் அல்ல. இங்க இஸ்லாம் என்ற ஒன்று வந்தது வர்த்தகத்தினால், எங்கள் ஒற்றுமையினால், எங்களோட ட்ரஸ்ட்வர்தினஸ், எங்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை நேர்மையினால், எங்கள்கிட்ட இருந்த குணத்தின் காரணமாக. எப்படி வந்தாங்க? சுபஹானல்லாஹ். அதை பற்றி சரித்திரங்களை படித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நாட்டுக்கு எங்களுக்கு முன்னால வந்தவங்க எப்படிப்பட்ட சாதனைகளை இந்த நாட்டில் சாதித்திருக்கிறாங்க, எப்படிப்பட்ட விடயங்களை சாதித்துட்டு போனாங்க. அவங்க எங்க தொழுவாங்கன்னு சொன்னா அவருடைய தொழுகை இடங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. பள்ளி அவங்க கட்ட பார்க்கல, முஸ்லீம்களை வளர்க்க பார்ப்போம், முஸ்லீம்களுடைய நம்பர்ஸை கூட்டுவோம், முஸ்லீம்களுடைய பாப்புலேஷனை கூட்டுவோம். அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, மிகவும் அன்பாக சொல்றேன், நிர்வாகிகளை பொறுத்தவரையில பள்ளிக்கு நிர்வாகியாக இருக்கக்கூடிய யாருமே, நான் ஏண்ட ஒரு தனிப்பட்ட கருத்துமல்ல, நான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சொல்றேன், எந்த ஒரு இயக்கத்தையும் வளர்க்க வேண்டும், இந்த இயக்கம்தான் எங்கள் ஊர்ல வாழ வேண்டும், இந்த இயக்கத்தை கொண்டுதான் மலர்ச்சி உருவாகும் என்ற சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும் என்றிருந்தா ஏண்ட பார்வையில் நீங்க நிர்வாகிகளாக இருக்க தகுதியற்றவங்க. நிர்வாகம் இருக்க முடியாது. நான் ஒரே சொல்லுவேன், எல்லா இடத்திலும் பேசக்கூடிய ஒரு பேச்சுத்தான். எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, தன்னை இயக்கத்தை வளர்க்கறதுக்கு என்னென்ன முறையில முயற்சிக்கலாமோ அந்தந்த முறையில பணத்தால, உடலால, உடைமைகளால தன் ஆசைகளை குர்பான் செஞ்சு நாங்க முயற்சிக்கிறோம். இஸ்லாத்தை வளர்க்க யார் முயற்சிக்கிறாங்க? இஸ்லாத்தை வளர்க்க யார் முயற்சிக்கிறாங்க? நான் ஒரு மதரசாவுக்கு உஸ்தாத் இருந்தா மதரசாவை வளர்க்க நான் முயற்சிக்கிறேன்.
நான் ஒரு இயக்கத்தினுடைய கார்குனாக இருந்தால், இயக்கத்தினுடைய ஒரு ஆளாக இருந்தால் அந்த இயக்கத்தை வளர்க்க நான் முயற்சிக்கிறேன். நான் வானம் என்று சொல்ல இல்லை. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இயக்கத்துடைய தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அந்த இயக்கத்தினுடைய ஆத்மீக ரீதியான வளர்ச்சியில் இருக்க வேண்டும். ஆனா பள்ளி என்று வரக்குள்ள அந்த பள்ளி பொது இடமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு மஸ்ஜிதுன் நபவி, அது மஸ்ஜிதுன் நபவி தான். அது யாருக்கும் வைத்து சென்டராக மாற்ற இயலாது. அது யாருக்கும் வைத்து வேற ஒன்று சொல்லி சொல்ல முடியாது. கிட்டத்தில் நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். டில்லியில் நிசாமுத்தீன்ல தப்லீக் ஜமாத்தினுடைய ஒரு கூட்டம், நிசாமுத்தீன் இருக்கக்கூடிய ஒரு இந்த இலங்கை உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய மௌலானா சாத் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார்கள். எங்கெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் பள்ளி என்று கட்டப்பட்டு பள்ளி வாயிலாக இருக்கிறதோ எந்த பள்ளியையும் மர்க்கஸ் என்று கூப்பிடாது. அது பள்ளி தான், மஸ்ஜித் தான். ஒரு ஸ்தூல சிந்தனையில பாருங்க, குறுகிய சிந்தனையில வட்டத்தை சுருக்கிக் கொண்டு நீங்க பாப்பீங்க என்றிருந்தால் ஒரு நாளும் இந்த சமூகத்தில் நிர்வாகிகளால எதையுமே சாதிக்க முடியாது. நாங்கள் இந்த சாதிப்போம், செய்வோம், அடுத்து நிர்வாகம் வருவாங்க, அவங்க வேற சிந்தனையாளர்கள். ஒவ்வொருத்தரும் தந்த சிந்தனையுள்ள இமாம மாத்துவாங்க, தந்த சிந்தனையுள்ள முஅத்தின மாத்துவாங்க, தந்த சிந்தனையுள்ள ஒரு வாக்கிங் கமிட்டி வச்சுக்கொள்வாங்க. அவங்களோட சிந்தனையத்தை நாங்கள் உருவாக்குங்களே தவிர இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அங்க ஒரு நாளும் வளராது. எனவே நான் அனைத்து இடங்களிலையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உண்மை, கொஞ்சம் காரமாக சொல்லுகிறேன். அன்பான சங்கையான சகோதரர்களே, எல்லா நிறுவனங்களிலையும் எனக்கு எது விருப்பமோ அதிலிருந்து நீங்க வேலை செய்யுங்க, தாவா செய்யுங்க, இஸ்லாத்தை பரத்துங்க, இஸ்லாமிய சமூகத்துக்கு இஸ்லாத்தை வளர்த்துறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. எங்களுடைய ஆத்மீகத்தை வளர்த்துக்கொள்ள நாங்கள் முயற்சிப்போம். ஆனால் பள்ளி என்று வரக்குள்ள அது ஒரு சென்டராக ஆக்கி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடைக்கு கீழே எப்படி மக்களை கொண்டு வந்து சேர்க்க இயலும், அதுக்கு என்ன வழி? இதுக்குள்ள முஸ்லீம்கள் வாழ வேண்டும். இதுக்குள்ள தஸ்கியாவும் இருக்குது, இதுக்குள்ள இல்மும் இருக்குது, இதுக்குள்ள ஹராம் ஹலாலும் பேசுகிறோம், இதுக்குள்ள இஸ்லாமிக் பைனான்ஸும் இருக்குது, இதுக்குள்ள மக்களுக்கு வட்டி இல்லா கடனும் இருக்குது. இது எல்லாத்தையும் ஷேக் ஹகார் இன்ஷா அல்லாஹ் ஈவினிங் பேசுவார் நினைக்கிறேன். நான் என்ன சொல்லுவார் என்றால், ஒரு பள்ளி என்று சொல்லக்குள்ள வெறுமனே அது வந்துட்டு தொழுகிற இடம் மட்டுமல்ல. நான் முன்னாள் கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லி காட்டினேன். பள்ளி பெருசாக்கி கட்டணும், பள்ளியை பெருசாக்குறது ஒரு தேவை. எல்லா பள்ளிக்கும் ஒரு தேவை இருக்குது. அப்ப நான் சொன்னேன், ஏன்ற கருத்து என்னன்னு சொன்னால், நான் படித்த ஃபிக்ஹை பொறுத்தவரையில சுபஹுடைய தொழுகைக்கு உங்களோட பள்ளி இடம் பத்தாது. எந்த தொழுகைக்கு? ஜும்மாவுக்கா சுபஹுக்கா? சுபஹுக்கு உங்களோட பள்ளி இடம் பத்தாது என்றால் உங்களோட பள்ளியை உடைச்சி கட்டுறது ஃபர்து. எந்த பள்ளி நிறைவு? எந்த பள்ளி நிறைவு? என்ன மன்னிச்சுக்கோங்க, நிர்வாகிகளும் இல்லை, உலமாக்களும் இல்லை. நிர்வாகிகளும் உலமாக்களும் இல்லை. இந்த வருடம் 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நான் காத்தாமல் இருந்தேன், ஜாமியா ஃபலாஹில. அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நானும் திடீரென்று போனவன் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. அழைப்பு தந்தார்கள், பங்கெடுத்தேன். அங்க ஒரு உரையும் நிகழ்த்த வேண்டும் என்று பணித்தார்கள், உரையும் நிகழ்த்தினேன். என்னுடைய உரைக்கு பிறகு என்னுடன் ஒரே சமகாலத்தில் மதரசாவில் நாங்கள் ஒரே வகுப்பில் கல்வி கற்றவர் தான், என்னுடைய வகுப்பு, அதாவது ஒரே வகுப்பில் இருந்தவர் தான் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஹாஃபிஸ் அப்துல்லா அவர்கள். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் ஹாஃபிஸ் அப்துல்லா அவருடைய வாப்பா ஒரு ஆலிம். அவர் வந்துட்டு ஊர் வந்துட்டு அட்டாளத்தினை சேர்ந்தவர். அவர் ஒரு கதை சொன்னார். உண்மையிலேயே பல இடங்களில் இந்த கதையை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன், உங்களுடனும் அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். பல உலமாக்களுக்கு முன்னால, பல மூத்த தலை சிறந்த உலமாக்களுக்கு முன்னால இந்த விடயத்தை அவர் சொன்னார். ஒரு ஹாஃபிஸ் அப்துல்லா, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் சொன்னாரு, எங்களை பொறுத்தவரையில எந்த ஒரு பள்ளி வாயிலுடைய நிர்வாகத்திலையும் எங்களுக்கு அங்கத்துவம் வகிக்க முடியாது.
இது ஒரு லோ. ஜட்ஜாக இருக்கக்கூடியவங்க கம்யூனிட்டியை விட்டும் தூரமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனாலும் எங்க ஊர்ல ஒரு ஃபெடரேஷன் இருக்குது, அக்கறை அட்டாள சென்னையில. நான் அந்த ஊர்ல பள்ளி நிர்வாகத்தில் இல்லை, ஆனால் என்னோட அட்வைஸ் கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு கலந்துரையாடலுக்கு. அடுத்து வரக்கூடிய நிர்வாகத்தை தெரிவு செய்யணும். அடுத்து வரக்கூடிய நிர்வாக தெரிவு நடக்க போகுது. இது எப்படி செஞ்சு கொள்றது என்பது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல். அது ஒருத்தர் சொன்னாராம், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ற நோக்கத்தில் சொல்ல இல்லை, நான் அவர் சொன்ன செய்தியை உங்கள்கிட்ட ரிப்பீட் பண்றேன், உங்கள்கிட்ட திருப்பி சொல்றேன். டேப் ரெக்கார்ட் மாதிரி சொன்னாரு. ஒருத்தர் சொன்னாராம், அந்த சபையில் இருந்த ஒருத்தர், எங்களோட ஊருக்கு அடுத்து வரக்கூடிய தலைவர் ஒரு ஆலிமாக இருந்தா நல்ல மேடு சொல்லி. யாரா இருந்தா? ஆலிமாக இருந்தா நல்ல மேடு சொல்லி. பக்கத்தில் இருந்தவர் சொன்னாராம், அவருடைய கருத்தைக்கு மறுப்பு தெரிவிச்சு, எங்களோட ஊர்ல எந்த ஒரு ஆலிமும் தகுதியானவராக இல்லைன்னு சொல்லி. எதுக்கு வாரத்துக்கு? கிறிஸ்டியா வார்த்தை. உலமாக்கல் என்று சொல்லக்கூடியவங்க மட்டுமல்ல, இது நிர்வாகிகளும் தான். ஏன்னு கேட்டார் இவர். சில எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது, எங்களுடைய பள்ளிக்கு நிர்வாகிகளாக வரக்கூடியவங்க, பெடரேஷன்ல வரக்கூடியவங்களுடைய முதலாவது கண்டிஷன் சுபஹு தொழுகை ஜமாத்துடன் பள்ளியில தொழக்கூடிய அழைக்கணும். நான் பள்ளிக்கு நிர்வாகி, எனக்கும் தொழுகைக்கும் ரொம்ப தூரம். நான் ஏன் வாப்பா, இந்த தமிழ்ல சொல்லுவாங்க தானே, தேங்காய் எதுக்கு உருட்டி விளையாடுவான்னு கேட்பாங்களே, தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு. தொழாதவர்களுக்கு என்னத்துக்கு ஒரு பள்ளி நிர்வாகம்? தொழ தெரியாது, தொழுகையினுடைய ஹுஷூஹு தெரியாது, தொழுகையினுடைய சட்டங்கள் தெரியாது, சுபஹுடைய ஜமாத் எனக்கு நசீப் இல்லை. இது அல்லாஹ் சொன்ன கண்டிஷன். இது இன்னமா يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة. தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்க, தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இருக்குது? என்ன மன்னிச்சுக்கோங்க அன்பான சங்கையான சகோதரர்களே, நாங்க செய்த பொறுப்பை நீங்க யாரும் இது ஒரு தஷ்ரீஃபாக பார்க்க வேண்டாம். இது ஒரு பொறுப்பாக இருந்தோ அல்லாஹ்விடத்தில் வகை சொல்லணும், இருக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும் இருக்கு. எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய கட்டத்தில் பள்ளி 2 விடயங்களுக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று, நபியினுடைய காலத்தில் நடந்த 2 சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன் இப்படி சொல்லுகிறான். ஒன்று, பள்ளி கட்டுறது அல்லாஹ்வுக்காக வேண்டி. யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஏண்ட கட்சியை வளர்க்கறதுக்கோ, ஏண்ட இயக்கத்தை வளர்க்கறதுக்கோ, ஏண்ட கருத்தை திரிக்கிறதுக்கோ, ஏண்ட ஒன்றை சொல்றதுக்கோ பள்ளி கட்டக்கூடாது. அஃபமன் அஸ்அஸ புன்யானஹு லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. இறையச்சத்தின் மீது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு பள்ளி. இந்த பள்ளிதான் வணங்கப்பட தகுதியான பள்ளி. இந்த பள்ளியில தான் நீங்க அல்லாஹ்வை வணங்க வேண்டும். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா அஹக்கு அன் தகூம ஃபீஹி. நீங்க போய் நிக்கிறதுக்கு ஒரு தகுதியான பள்ளின்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளியாக இருக்க வேண்டும். இன்னும் ஒன்று இருக்குது, பள்ளி கற்ற நோக்கம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வேறு 4 நோக்கத்தில் பள்ளி கட்டுவாங்க. எத்தனை நோக்கம்? 4 நோக்கம். வல்லதீன தஹது மஸ்ஜிதன் ضرارا وكفرا وتفريقا وارصادا لمن حارب الله ورسوله. அல்லாஹ் இதெல்லாம் ரெண்டே சொல்றான் அப்படி குர்ஆன்ல. இது ரெண்டு வேண்ட கருத்து இல்ல. வல்லதீன தஹது மஸ்ஜிதன் ضرارا, இந்த மஸ்ஜிதால மற்றவங்களுக்கு தீங்கு வந்து சேர வேண்டும். இந்த மஸ்ஜிதால மற்றவங்களோட உள்ளம் புண்ணாகணும். வக்குஃபுரன், நிராகரிக்கிறது. வத்தஃப்ரீகன், உம்மத்தை பிரிக்கிறது. வஇர்சாதன் லிமன் ஹாரப அல்லாஹ் வ ரசூலஹு. அல்லாஹ் குர்ஆன்ல பல வகையான காரணங்கள்
ஒரு பள்ளி கட்டத்துக்கு பல வகையான காரணங்கள். ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி. இங்க முஸ்லீம்கள் வணங்குவாங்க. இந்த பள்ளியினுடைய கூரைக்கு கீழே முஸ்லீம்களுடைய தேவைகள் பூர்த்தியாகணும். இதை நாங்க இந்த பள்ளி என்று சொல்லக்கூடிய தொழுகைக்குரிய இடமாக மட்டும் மாற்ற மாட்டோம். இது மதரசாவாகவும் இருக்கும். இது உம்மத்துடைய சகல தேவைகளும் இங்கிருந்து பூர்த்தியாகும். ஏழுமண்டா நான் சென்ற ஜும்மாவில் கூட தான் பேசினேன். வெள்ளவத்த பள்ளியில் ஜும்மா சென்றேன். நான் சொன்னேன், ஜும்மா பள்ளிக்கு முன்னுக்கு இருக்குது ஒரு ஸ்டேஜ், கொஞ்சம் அங்கிட்டு பள்ளிக்கு முன்ன நேர முன்னுக்கு கொஞ்சம் அங்கிட்டு ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. நான் கேட்டேன், இந்த ஸ்டேஜ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் அங்க நிகழ்ச்சி நடக்கும். அது போக மக்கள் வந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் நான் என்ன கண்ணால காண்றேன், ஒரு ஃபர்தா போட்டு, அதாவது ஹிஜாப் உடுத்து ஒரு பெண் தந்த கணவனோட சேச்சுள்ளுக்கு இருந்து வெளியே வாரான். இது கல்பிக்கிறது அல்ல, இது எங்குது கொழும்புல உள்ளுக்கு இருந்து வெளியே வாரான். எனக்கு சரியான டவுட், சரியான ஒரு பதட்டமாகிட்டு. என்ன ஒரு பொம்பளை ஹிஜாப் உடுக்காம சும்மா உடுத்திருந்தா சொல்லேலும் அது வேற ஒரு எங்கட டிரெஸ் உடுத்திருக்கிறா, இல்ல கோட் ஒன்று போட்டு ஹிஜாப் உடுத்து அப்படியே ஸ்கார்ஃப் கட்டி வாரா. நான் பின்னுக்கால போனேன், சகோதரரை கண்டேன், கேட்டேன், என்ன செய்தி வாப்பா, எங்க போயிட்டு வாரீங்க? இல்ல முஃப்தி சாப். அவரோட கடையே முஃப்தி சாப்பிட்டார். அவருக்கு என்ன தெரியும்? இல்ல எங்களுக்கு சின்ன ஒரு ஃபேமிலி பிரச்சனை உண்டு, கவுன்சிலிங் செய்யறதுக்கு யாரும் இல்லை, இங்க போயிட்டு வரோம். என்னத்துக்கு? உங்களோட பள்ளியில் நீங்க தொழுங்கோ, எங்களோட சேஜுக்கு வாங்க கவுன்சிலிங் செய்ய. உங்களோட பள்ளியில் நீங்க தொழுங்கோ, எங்களோட சேஜுக்கு வாங்க நீங்க கவுன்சிலிங் செய்ய. மிகவும் பயங்கரமான ஒரு காலத்தை நோக்கி நாங்க போய்கொண்டிருக்கிறோம். இப்ப புதிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டில் வந்திருக்குது. ஒரு ஜட்ஜ், நீதிவான் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்னால கூட கவுன்சிலிங் ரிப்போர்ட் வேணும். என்ன வேணும்? கவுன்சிலிங் ரிப்போர்ட் வேணும். ஒரு மவுண்ட் லேடி கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துச்சு. இந்த நான் ஹண்ட் பண்ண கேஸ் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவி 2 பேரும் பெரிய குடும்பத்தை சேர்ந்த 2 பேர், கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆகுது. வாழ்க்கை 2 பேருக்கு இடையில ஒத்து போகல. ஆனா தலாக் என்றத பேசுறதுக்கு 2 பேருக்கும் கூச்சவேன். காரணம் என்றால் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட குடும்பத்துடைய மானம் மரியாதை எல்லாம் பேசிடுமே என்ற அச்சத்துல இவங்க 2 பேரும் முடிவு செஞ்சாங்க, நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழுவோம். 2 பேரும் பிரிஞ்சு வாழுவோம். ஆனா கணவன் சொல்றாரு, சைல்ட் கஸ்டடி எனக்கு வேணும். மனைவி சொல்றா, புள்ள என்னோட இருக்கணும், உள்ள ஒரு புள்ள. இப்ப என்னாச்சு? இந்த கேஸ் வந்து கொஞ்சம் முத்தி போலீஸுக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு, கோர்ட்ல போனா ஜட்ஜ் சொல்றாரு, எங்க லைஃப்ல முதலாவது ஹிஸ்டரி இது. என்ன ஹிஸ்டரி? நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் எடுக்கல, ஆனா சைல்ட் கஸ்டடி வேணும். இது ஒரு ஜட்ஜுக்கு ஜட்ஜ் சொல்லிட்டாரு, கவுன்சிலிங் ரிப்போர்ட் எடுத்து வாங்கன்னு சொல்லி. கவுன்சிலிங் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஜட்ஜ் அங்க ஆர்டர் கொடுத்துட்டு இவங்க கூட்டுல இருந்து வெளியே போறாங்க. சுப்ஹானல்லாஹ், என் வீட்டுல வந்து 2 பேரும் சொன்னாங்க, அந்த ஹஸ்பண்டும் வைஃபும், வைஃப் வந்து தனியா வந்தா, ஹஸ்பண்ட் தனியா வந்தா, சொன்னாங்க, முஃப்தி சாப், நாங்க கோர்ட்ல இருந்து வெளியே வாரோம், ஒரு சிஸ்டர் வந்தா என் வைஃபை பிடிச்சிட்டு போயிட்டா, ஒரு ஃபாதர் வந்தாரு என்ன பிடிச்சிட்டு போயிட்டாரு, நாங்க ரிப்போர்ட் செஞ்சு தாரோம், உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லுவோம். நாங்க எங்க இருக்கிறோம்? நாங்க சமூகத்தோட வாழ்றோம், நாங்க சமூகத்தோடு இருக்கிறோம். இதனால சொல்றேன், கல்யாணம் முடிக்கிற மக்கள்ல தலாக் என்றது எங்க போய்கொண்டிருக்குது?
எப்படிப்பட்ட அலைகள் வந்து கொண்டிருக்குது, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட ஊமனைசேஷன் போய்கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட கோஆபரேட் கல்ச்சருடைய ஜினா என்ன, இதை பற்றி எல்லாம் சொல்லுவதாக இருந்தால் இதுக்கெல்லாம் அறிவுரைகள் எங்கட பள்ளிகள்ல கிடைப்பதில்லை. இதுக்கெல்லாம் அறிவுரைகள் பள்ளிகள்ல கிடைப்பதில்லை. ஒரு பெண்மணி கண்ட கணவனை பத்தி நபியுடைய காலத்துல வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய காதுல ரகசியம் பேசுறான். ஹவுலா பின்த் ஸஅலப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹவுலா என்ற பெண்மணி நபியுடைய காலத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றா, நான் உட்கார்ந்து இருக்கிறேன் நபியினுடைய இடது பக்கத்துல, இந்த பெண்மணி வந்து நபியினுடைய வலது காதுல ரகசியம் பேசுறா. என்ன சொல்றான்னு சொன்னா ஏதோ சொல்றா, ஆனா எனக்கு கேட்கல, எனக்கு விளங்குதில்லை. குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது அடுத்த செகண்ட்ல, قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما. நபியே நாயகமே, இப்ப அந்த பொம்பளை வந்து உங்களோட காதுல ரகசியம் சொன்னாதானே தண்ட கணவனை பத்தி, அந்த ரகசியத்தை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு பொம்பளை வந்து தண்ட கணவனை பத்தி ரகசியம் பேசுறா. எங்கட பள்ளி வாயிலுடைய இமாம்கள் அப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். ப்ராப்ளத்தை கேட்டுட்டு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். நாங்க யார் தெரியுமா? நாங்க எல்லாரும் யாருன்னா மிம்பர்ல இருந்து பேசுறது ப்ராப்ளத்தை தான், சொல்யூஷன் இல்ல. பேசுறது ப்ராப்ளம். உதாரணமா வச்சுக்கோங்க, நான் சும்மா உதாரணம் சொல்றேன். நவலோக் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த நவலோக ஹாஸ்பிட்டல் இப்ப புதிய ஒரு வின்ஸ் திறந்திருக்கிறாங்க. பழைய வின், பழைய கதவு. இந்த பழைய பகுதியை பாருங்க பார்ப்போம். ஒரு ஹாஸ்பிட்டலை சுத்தி என்ன இருக்கணும்? ஒரு பார்மசி இருக்கும், ஒரு ஸ்நாக் அதாவது ஒரு கேண்டீன் இருக்கும், அல்லது ஒரு பேபி ஐட்டம் பேம்பர்ஸ் அது இது இந்த லோஷன்ஸ் விற்கிற ஐட்டம் கடை ஒன்று இருக்கும். ஆனா நவலோக ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்து தெரியுமா என்ன சொல்லுவோம்? பவுன் புரோக்கர்ஸ் என்று இருக்குது. அடகு பிடிக்கும் இடம். தங்க நகையை வச்சு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? வட்டிக்கு காசு வைக்கணும். எங்க இருக்குது இது? பெட்டால இருக்குது. குறிப்பா எங்க இருக்குது? ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். ஏன் காரணம் சொல்லுங்க. பில் கட்டணும். உதாரணம் வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் மாப்பிள்ள இந்தியாவுக்கு போற தொழிலுக்கு நான் 4 நாளையில வாரண்டு போனாரு. 4 நாளைக்கு தேவையான பணத்தை விட்டு கொடுத்தாரு. யாருக்கு? மனைவிக்கு கொடுத்துட்டு போனாரு. போனா திடீரென்று சொல்லி 2 நாளையில ஒரு நாளையில புள்ளைக்கு காய்ச்சல், மகனு காயுது. எந்த பொம்பளை என்ன செஞ்சா? புள்ளை காயுது, பேரண்டோல கொடுத்தா, டிஸ்பிளினை கொடுத்தா, செய்ய வேண்டிய மருந்து செஞ்சு பார்த்தா, எல்லாம் சரியாக, ஒன்றுமே சரியாகல. 3ஆம் நாளும் காயுது, ஒன்றும் செய்யலா. இந்த புள்ளைய தூக்கி கொண்டு போறா டாக்டர்கிட்ட. போகக்குள்ள பார்க்கற கையில காசு இல்லை. செலவுக்கு தந்த காசு பிடிச்சு அடுத்த வீட்டுல போய்த்து, பியதாசி வீட்டுல போய்த்து 1000 ரூபாய் காசு வாங்கி கொண்டு அவ போறா மருந்துக்கு. அங்க போனா சனலின் ஃபீய கட்டினா 500 ரூபாய். எவ்வளவு மிச்சம்? இப்ப 500 ரூபாய் மிச்சம். சரி, டாக்டர் போயிட்டு டாக்டர் சொன்னாரு, முதலாவது கேட்ட கேள்வி, டாக்டர் எத்தனை நாள் காய்ச்சல்? சொன்னா 3 நாள் தொடர்ந்து காயுது. டாக்டர் சொன்னார் மருந்து தரையலாம், என்ன செய்யணும்? பிளட் டெஸ்ட் எழுதினார், உள்ளப டெஸ்ட் எழுதினார். அது பார்த்தா அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் டைரக்டர். சரி சொன்னாரு, மருந்துக்கு போய் கொடுத்தா அவன் சொல்றான் 750 ரூபாய் வேணும். எவ்வளவு வேணும்? 750 ரூபாய். இப்ப எவ்வளவு குறையுது? இந்த மருந்து வாங்கல. இப்ப இவ பாக்குற எங்க போயிட்டு கேட்கணும் காசு. இவ ஃபர்தா போட்டிக்கிறா, அப்படியே ஹிஜாப் உடுக்கல கைய போட்டா காது பக்கம் கலட்டுறான். இதை என்ன போகிற மழை கண்டாச்சு. யார போது? என்ன போல முறை. இப்ப நான் என்ன தெரியுமா, அடுத்த கிழமை ஜும்மாவுக்கு டாபிக் சரி, அடுத்த கிழமை ஜும்மாவுக்கு தலையங்கம் சரி. என்ன தலையங்கம்?
இப்படித்தான் எங்கள பெண்கள் அபாய உள்ளுக்கால கையை போட்டு வெட்கம் இல்லாம காதுப்ப கலட்டுறாங்க, இதை கொடுக்கறாங்க எடுக்கிறாங்க, வட்டி ஹராம் என்று தெரியதா, அதான் நாங்க பேசுறது. இப்ப ஒரு ப்ராப்ளம், இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த இலங்கையில எங்கேயாவது ஒரு பள்ளியில ஏண்ட நகைய நீங்க வச்சுக்கொண்டு எனக்கு வட்டி இல்லா கடன் 10,000 ரூபாய் தாங்க கேட்டா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு எங்கேயாலும் இருக்குதா? எங்கேயாலும் இருக்குதா? 1 லட்சம் மானம், 10 லட்சம் மானம், ஒரு 10,000 ரூபாய் மருந்து வாங்கணும். இதுக்கு இஸ்லாம் சொல்ல இல்லையா? சதகா கொடுக்கிறத விடவும் வஅன் தஸத்தகு கைருல் லக்கும், நீங்க கடன் கொடுத்துட்டு அந்த கடனை சதகாவாக மாற்றுவது சும்மா கொடுக்கிற சதகாவை விடவும் சிறந்தது. குர்ஆன் சொல்லி காட்டுது. எனவே பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகளை பொறுத்தவரையில தன்னுடைய ஆத்மீகத்தை வளர்த்துக் கொள்ற நேரத்தில் சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு, சமூகத்துடைய பிரச்சனைகளை பத்தி சும்மா பிரச்சனையை பேசவானம், பிரச்சனையை பேசிக்கொண்டே இருக்க வேணும். பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் என்ன, பிரச்சனையை எப்படி முடிவு கட்டணும்? சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போறாங்க மதியன்ல, குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் பேசித்தாரதெல்லாம் சொல்யூஷன் தான், ப்ராப்ளம் பேசுறதுல குர்ஆன். மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போறாங்க ரோட்ல, 2 பொம்பளை பிள்ளைகள் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள்? 2 பொம்பளை பிள்ளைகள் அந்த இடத்துல வேலைக்கு நிற்கிறாங்க. இன்னைக்கு நாங்க ஒரு விமானத்துல போற பொம்பளைகள் தான் கூட, ஆம்பளைகள் குறவு. 2 பெண்கள், வவஜத மின் தூனிஹிம் இம்ரஅத்தைன், 2 பெண்களை கண்டாங்க, 2 பெண்களை பார்த்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஆச்சரியம், என்னப்பா இது, இந்த தொழில் பெண்கள் செய்ற தொழிலா? இது பெண்களுக்குரிய தொழில் அல்லையே இது? புறத்தை கண்டாங்க, சும்மைக்கல்ல நேரே போனாங்க, போயிட்டு கேட்டாங்க, மா ஹத்னுக்குமா, உங்க 2 பேருடைய பிரச்சனை என்ன, சிக்கல் என்ன? அவங்க 2 பேரும் சொன்னாங்க, எங்களுக்கு 2 பேருக்கு நியாயமான 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று பிரச்சனை, எங்கட வாப்ப ஒரு நோயாளி, இரண்டாவது எங்கட வீட்டுல ஆண்கள் யாருமே இல்லை. என்ன பிரச்சனை? அபூனா ஷேகுன் கபீர், எங்கட வாப்ப ஒரு வயசாளி, முதுமை பருவத்தடைந்தவர், அவரா எழும்பேலாது, எங்கட வீட்டுல ஆண்கள் வேற யாருமே இல்லை, நாங்க 2 பெண்கள் மட்டும், இதுதான் எங்கட பிரச்சனை. அப்படியா, சரி, நடந்து போகல வாப்பா. எங்க ஊர்ல ஒரு பொம்பளை வெளிநாட்டு போயிட்டு, உதாரணம் 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு 3 ஆம்பளை பிள்ளை வச்சுட்டு ஒரு உம்மா வெளிநாட்டு போயிட்டா. முதலாவது கட்டம் போயிட்டாவனா, சுபஹு போறவும் ஃபெஸ்டிவல் கூட்டத்திலையும் ஜெமியத்துல்லா மீட்டிங்லையும் ஊருடைய நலம்புரி சங்கங்கள்லையும் இன்னாளுடைய வைஃப் போயிட்டா என்று சொல்லி ஒரு கட்டத்தில் பேசுவோம். 2வது கூட்டமைப்பாங்க, அதை விட கொஞ்சம் நல்ல, ஏன் போனான்றத போயிட்டு அடையாளம் காணுவாங்க, எதுக்காக வேண்டி போனா. அவ சொல்லுவா, இப்படித்தான் பிரச்சனை, இப்படித்தான் சிக்கல், ஒன்றும் இல்லை, வீடு கட்டோட மாலை கொடுக்கோட இந்த பற்றி போனா. சரி, இதோட முடிஞ்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்யல. இது நபிப்பட்டம் கிடைக்க முந்தி, நபிப்பட்டது இன்னும் மிச்சம் காலம் இருக்குது, நபிப்பட்டம் கிடைக்க மிச்சம் காலம் இருக்குது, 10 வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது. அவங்க சொன்னாங்க, அப்படியா, உங்களோட வாப்ப நோயாளியா, உங்களோட வீட்டு ஆண்கள் யாரும் இல்லையா, 2 பேரும் மோரமாகுங்க, நீங்க 2 பேரும் மோரமாகுங்க. கண்ட கையால தண்ணி அள்ளி அந்த 2 பெண்களுடைய ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஒட்டகத்துக்கும் நீர் போட்டினாங்க. பிரச்சனையை பேசிட்டு போகல, பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்க. 2 பேருக்கும் தானாக முன்னுக்கு வந்து தண்ணி போட்டினாங்க. சும்மா தவல்லா இழந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்க போங்க. இப்ப வாழ்க்கையில் ஒரு நாளும் மிம்பர் மேடைகள்லையோ வட்டவேச மாநாடுகள்லையோ உம்மத்தை பத்தி குறை பேசுறதுலையும் ப்ராப்ளத்தை பேசாம இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் காணும். எங்க ஊர்ல ஒரு பெண் பேய்த்திருக்கிற, என்ன காரணம்? அவட காரணம் ஒரு மைன பர்பஸை கேளும், நாங்க என்ன செய்வோம், இதை ஊரால சேர்ந்து நிறைவேற்றுவோம், நீ திரும்பி வா உம்மா. ஒரு பெண் திரும்பி வர இல்லை, நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு பெண் திரும்பி வர இல்லை, 5 குழந்தைகளுடைய வாழ்க்கை சீராகிட்டது. ஏன் விட்டுட்டு போன 5 புள்ளைக்கு உண்மை வந்துட்டா. இப்ப கணவன் தவறான வழியில போக மாட்டான். இந்த நாட்டில்
குறிப்பாக சொல்றேன், நீங்க பின்தங்கிய பகுதிகளிலிருந்து வந்திருக்கலாம், கொழும்பையிலிருந்து வந்திருக்கலாம். உங்களோட ஊர்களில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு இதுதான், பிரச்சனைகளை பேசாம பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன் காண இயலும் என்ற விடயத்தில் கரிசனை காட்டுக்கும் நிர்வாகிகளை பொறுத்தவரையில். இது ஒரு மிக முக்கியமான விடயம். அடுத்த விஷயம், இன்றைக்கு இன்னும் ஒரு விடயத்தை, 2 விடயத்தை மட்டும் சுட்டிக்காட்டி நான் என்னுடைய உரைக்குரிய நேரம் வந்துவிட்டது, முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 2 விஷயம். ஒன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ தாவா ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது தாவா நிறுவனங்கள், தாவால் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய ஜமாத்துகளை பொறுத்தவரையில அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு இந்த நாட்டில் சாதிக்க வேண்டியவங்களை சாதித்துக் கொண்டு போறாங்க. ஆனாலும் 2 சமூகத்தினர் ஒதுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அவர்களை பத்தி நாங்க யாரும் கண்டுகொள்றது இல்லை. அதுல முதலாவது யார் தெரியுமா? இருக்கக்கூடிய வாலிபர்கள். யாரு? வாலிபர்கள். நிர்வாகத்திருத்தா எல்லாரும் 40க்கு பிறந்தவங்க பெரும்பாலும். ஜமாத்துகள் எடுத்தா அதுல வாலிபர்கள் யாருமே இல்லை. முந்தைய காலம் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு அமைப்புல நிறுவனங்கள் தாவாவுடைய ஜமாத்தில் செஞ்சிருந்தாங்க. இப்ப அதுகளும் அப்படியே இல்லாமலாகிவிட்டது பல காரணங்களின் காரணமாக. இப்ப நான் கேட்கிறேன், நாங்க தலைவர்கள் சரி, தலைவர்கள் உருவாக்கி விட்டு போகணும். நபி ஸல்லல்லாஹு சும்மா மௌத்தாகல. எப்படி மௌத்தானாங்க? 4 ஹலீஃபாக்களை வச்சிட்டு தான் மௌத்தானாங்க. 4 ஹலீஃபாக்களை வச்சிட்டு தான் மௌத்தானாங்க. பல கட்டங்கள்ல சைக்கிளியாக சொன்னாங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி 30 வருஷம் இந்த பூமிக்கு மேல ஹிலாவத் இருக்கும். சும்மா மௌத்தாகல, சும்மா மௌத்தாக இல்ல. الخلافة 30 عاما حديث இது. خلافة 30 வருஷம் பூமிக்கு மேல நிற்கும். 4 தலைவர்களை வச்சிட்டு தான் மௌத்தானாங்க. சும்மா மௌத்தாகவும் இல்ல, சும்மா அவர்கள் தலைவரை இப்பார்கள் மௌத்தாகவும் இல்ல. அவங்க உருவாக்கினாங்க, பல வகையில் உருவாக்கினாங்க, தகமைகளை கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, நபி தொழுவிக்காம நீங்க தொழுவீங்க கொடுத்தாங்க. நீங்க தொழுவீங்க. ஏன்? நான் வாழக்குள்ளேயே மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, இவர் தான் உங்களோட தலைவராக இருப்பாரு. உமரை பார்த்து சொன்னாங்க, உமர் உங்க காலம் ஒன்று வரும், அஹ்ரிஜில் யஹூத வன் நஸாரா மின் பிலாதில் அரப், அரபிய தீபகற்பத்திலிருந்து யஹூதி நஸரானிகளை, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்க வெளியாக்கி விட வேண்டும், இங்க வாழவிடக் கூடாது. இது தனித்துவமான ஒரு புனித பூமியாக இருக்க வேண்டும். இது தௌஹீதுக்கு மாத்திரம் சொந்தமான இந்த பூமியில யாரை வைக்க வேண்டாம். இப்படியாக நாங்க நிர்வாகம் செய்யக்கூடியவங்க நிர்வாகம் செஞ்சோம். எங்கட காலம் தான் கோல்டன் பீரியட்டாக இருக்கணும் அல்ல, எங்கட காலம் கோல்டன் பீரியட்டாக இருக்கட்டும். ஆனா எங்களுக்கு பிறகு வரக்கூடியவங்க நாங்க எந்த கோல்டன் பீரியட் உருவாக்கினோமோ இதே கோல்டன் பீரியட் அடுத்த காலத்திலேயும் அப்படி இருக்கணும் என்றதுக்கான தலைவர்களை உருவாக்கி விட்டு மௌத்தாகணும்டா வாலிபர்களை பற்றி கவனம் செலுத்துங்கோ. நாங்க எல்லாரும் பள்ளி உள்ளுக்கு, எங்கட பிள்ளை எல்லாம் இன்டர்நெட் கஃபே உள்ளுக்கு, நாங்கெல்லாம் பள்ளி உள்ளுக்கு, எங்கட குழந்தைகள் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்றத நான் சொல்ல தேவையில்லை. நான் எப்பயும் பரிகாசமாக சொல்ற விஷயம் அல்ல, நான் உண்மையிலே சொல்லுகிறேன், யதார்த்தத்தில் சொல்லுகிறேன். கொழும்பு 6ல நான் வாழக்கூடியவன். வெள்ளவத்தை உள்ளுக்கு 3 ஜும்மா பள்ளி இருக்குது. ஒன்று வெள்ளவத்து ஜும்மா பள்ளி, 2வது அந்த கிர்லப்பன பள்ளி, 3வது அந்த இடத்துல விஎம்எஸ்குள்ள அந்த ஜும்மா பள்ளி. ஆனால் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட உத்தியோகபூர்வமாக அனுமதி பெற்றிருக்கக்கூடிய மசாஜ் சென்டர்ஸ் 12 இருக்குது. இவருடைய கஸ்டமர்ஸ் முஸ்லீம்கள், எல்லாம் வாலிபர்கள், ஸ்கூல் குழந்தைகள். ஒவ்வொரு பள்ளியும் அது எந்த அமைப்புல சரி, வாலிபர்களை பள்ளிக்குள்ள அலைங்கோ, வாலிபர்களுடைய மீட்டிங் பாயிண்டாக பள்ளியாக்குங்கோ, அவர்களை அரவணைத்து அவர்களுடைய லாங்குவேஜில் பேசுங்கோ, அவர்களுடைய அமைப்பு நாங்க அவங்களோட தரத்துக்கு இறங்கி அவங்களோட கழுத்துல கையை போட்டு நீங்க தான் எல்லாம் என்று சொல்லி அவங்களை நாங்க அரவணைக்காவிட்டால் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கோ, இப்போ ஆல்ரெடி சிந்தனா ரீதியாக எங்களுடைய வாலிபர்கள் முர்த்ததாக ஆகிவிட்டார்கள். சிந்தனா ரீதியாக அவங்க இஸ்லாத்தை பத்தி சிந்திக்கிற அவங்களுக்கு
அவங்களுக்கு இஸ்லாம்ன்றது வெறுமனே ஒரு பௌத்த சகோதரர் பேத்து எப்படி ஒரு பூத்தட்டை வச்சுட்டு வாராரோ இதே மாதிரி கன்செப்ட் தான் அவங்களுக்கு. அவங்களுடைய அவங்களுக்கு ஆத்மீகம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வீகம், இருக்கக்கூடிய கிராத்துடைய தன்மைகள், எப்படி தொழோடம், எப்படி ருக்கு செய்யோடம், எப்படி உடுக்கோடம், எப்படி செய்யோடம் என்றத கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். கையில உள்ளத்துல கையை வச்சு இது எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி பள்ளி நிர்வாகிகள். பள்ளியை கற்றதல்ல பள்ளி உள்ளுக்கு மக்களை கொண்டு வந்து வைங்கோ, பள்ளி கற்றதல்ல பள்ளி உள்ளுக்கு மக்களை கொண்டு நிப்பாட்டுங்கோ. இதுக்குரிய வேலை செய்ய வேண்டிய பொறுப்போ யாருக்கு இருக்குது? நிர்வாகிகளுக்கு இருக்குது. இது ஒன்று. எனவே நிர்வாகம் ஒன்று சூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் வெறுமனே வயது முதிர்ந்த செல்வந்தர்கள், வயது முதிர்ந்த உலமாக்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளாம 20க்கும் 25க்கும் 40க்கும் இடைப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் எங்களுடைய நிர்வாகத்தில் 10 பேர் இருப்பாங்க என்றால் 3 பேர் சரி அந்த ஏஜ்ல உள்ளவங்க இருக்கணும். எந்த ஏஜ்ல? 25க்கும் 40க்கும் இடைப்பட்டவங்க. அவங்களோட கையில பாரம் கொடுக்கணும். யூத் வாலிபர்களை பத்தி நீங்க யோசிங்கோ, வாலிபர்களுக்குரிய ப்ரோக்ராம் செய்யுங்கோ, வாலிபர்களை பள்ளிக்குள்ள கொண்டு வாங்கோ, அவருடைய கையில பொறுப்புகளை கொடுங்கோ. பின்னுக்கு இருந்து நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள எப்படி உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா தலைவராக்கிட்டு ஒரு ஜமாத்துக்கு அமீராக்கிட்டு மௌத்தானாங்களோ இதே போல நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு கன்செப்ட்ல போனாத்தான் எங்களுடைய யூத்தை எங்களோட வச்சுக்கொள்ள. இது முதலாவது. இரண்டாவது, இது ஏதோ ஓரளவு நடந்தாலும் நான் முதலாவது சொன்ன விஷயம். இரண்டாவது சொல்ல போற விஷயம் இது நடக்குதே இல்லை. எந்த ஒரு தாவா ஆர்கனைசேஷனும் இதை பத்தி கவலைப்படுறாங்களும் இல்லை, இதை பத்தி அரசனை கருணை காட்டுறாங்களும் இல்லை. அவங்க தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யுவதி பெண்கள், வாலிப, அதாவது அவங்களுக்கு தமிழ்ல சொல்றது குமரி பெண்கள். கொழும்பு யூனிவர்சிட்டியில போறது புரோகிரத்துக்கு கூப்பிட்டாங்க. புகழ்ல கூப்பிட்டாங்க, டேட் கொடுத்திருக்கிறேன். நான் அவங்கள பத்தி விசாரித்து எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. நாங்க 300 பேர் இருக்கிறோம். எத்தனை பேர்? எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள்? சுப்ஹானல்லாஹ். 90 ஆண்கள், 210 பெண்கள். இன்றைக்கு எந்த ஒரு பள்ளி வாயிலையும் எந்த ஒரு இடத்திலையும் இவர்கள் அரவணைக்கப்படுறாங்க இல்ல, இவங்க சேர்க்கப்படுறாங்க இல்ல. இவங்க பெண்கள் 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 ஓரமா இருங்க. நாங்க எல்லாம் வளர்ந்தது பெண்ணுடைய மடியில, எங்களுடைய குழந்தைகள் வளர்றது பெண்களுடைய மடியில, அவர்களுடைய குழந்தைகள் வளரப்போறது பெண்ணுடைய மடியில. குர்ஆன் மூசாவுடைய தாயை பத்தி பேசிக்குது, குர்ஆன் ஈசாவுடைய தாயை பத்தி பேசிக்குது, குர்ஆன் இம்ரானுடைய மனையை பத்தி பேசிக்குது, குர்ஆன் ஃபிரௌனுடைய மனையை பத்தி பேசியிருக்குது, குர்ஆன் சுப்ஹான் ஏராளமான பெண்களை பத்தி குர்ஆன் பேசியிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா யார் என்று குர்ஆன் சொல்ல இல்ல, சொல்லிக்கிறா குர்ஆன்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா யார் என்று தெரியா, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லக்குள்ள எல்லாமே அல்லாஹ் 5 பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்த சொல்றான். 5 பெண்கள். மூசாவுடைய தாய் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி, மூசா ஃபிரௌனுடைய மனைவி, அதுல ஷுஐபுடைய 2 குழந்தைகள், அதுல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 குழந்தைகளுக்கு பிறகு அந்த 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தையைத்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் செஞ்சாங்க தந்த மனைவி. எனவே தாவா அளிக்கக்கூடியவங்க, பள்ளிகளுடைய நிர்வாகிகள் உங்களுடைய ஊரை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய உலமாக்களையும் அணுகி, உலமாக்களையும் கூப்பிட்டு, உலமாக்களையும் வெற்றி, இஸ்லாமிய கோட்பாடுகளையும் வரையறைகளையும் மீறாத முறையில நாங்க எப்படி இந்த பெண்களுக்கு இஸ்லாத்தினுடைய சங்கை இவங்களுடைய காதுல ஊதேலும் இதுக்கென்ன வழி இருக்கிறது என்பதை கருத்தில் எடுத்து செயல்படாவிட்டால் என்ன விளைவுகள் நடக்கும் என்றதை நான் உங்களுக்கு சொல்லி நீங்க விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. கலாச்சார வித்தியாசங்களும் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பண்பாட்டு வீழ்ச்சிகளும் எந்த துறையில கொண்டு போய் சேர்க்குது என்றால் நாங்கள் கவலையோடு சொல்லிக் கொள்றோம், இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய மக்களை விடவும் இஸ்லாத்தை விட்டும் சிந்தனா ரீதியாக வெளியே போகக்கூடிய வாலிப பெண்களுடைய விகிதாசாரம் மிகவும் அளவு கடந்த எல்லையை தாண்டி போய்கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை வச்சு எதையுமே சிந்திக்க தெரியாது. இஸ்லாமிய பொருளாதார கொள்கையா, இஸ்லாமிய அரசியலா,
இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையா? அப்படிதான் கேட்கிறாங்க. அப்படிதான் கேட்கிறாங்க. இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையா? அப்படி இருக்குதா? இஸ்லாமிய பொருளாதார கொள்கை ஒன்று இருக்குதா? இந்த இஸ்லாம் மட்டும்தான் எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தையும் இஸ்லாமாக்கணும், உங்களோட பொருளாதாரம் இஸ்லாமாக இருக்கணும், என்னுடைய சிறுப்பம் இஸ்லாமாக இருக்க வேண்டும், என்னுடைய சலாம் இஸ்லாமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எந்த டாய்லெட் நான் வாஷ்ரூம் போறேன் அதுவும் இஸ்லாமாக இருக்க வேண்டும், அதுவும் இஸ்லாமாக இருக்க வேண்டும். பள்ளி மட்டுமல்ல, ஹஜ்ஜி மட்டுமல்ல இஸ்லாம். எங்கள் உதாரணமா வச்சுக்கோங்க, நான் சும்மா ஒரு கணக்கு கேட்கிறேன். எங்களுடைய ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு பூத்தட்டை கொண்டே எங்கேயாவது வச்சுட்டாரு. எப்படிங்க பேசுவோம்? எப்படி பேசுவோம்? இது ஒரு செயல்பாடு, இது வெளிப்படையான செயல்பாடு. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, என்ன வரப்போகுது வச்சா, இந்த மதமா மாறிட்டாரா, குஃபுர் கலிமா மொழிஞ்சாரா? இவங்க சிந்தனா ரீதியாக பேசலாங்க, இவங்க சிந்தனா ரீதியாக கதைக்கிறாங்க. நல்ல வாழ்க்கையில் ஞாபகங்கோ, எங்களுடைய பள்ளி வாயில்கள் இந்த 2 வகுப்பாரையும் உள்வாங்கோம். இவங்க தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன், அடுத்த சமூகம், அடுத்த தலைவர்கள். அவங்க தான் ஊரை நிர்வகிக்க போறாங்க, ஊரை பராமரிக்க போறாங்க. எனவே இதுக்குரிய களமாக எங்களுடைய பள்ளிகள் அமையப்பட வேண்டும். அமானிதம் பேணுங்கோ, அமானிதத்தில கவனம் செலுத்துங்கோ, தந்த சொந்த வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்கிக்கோங்கோ, தொழுகையில கவனம் செலுத்துங்கோ. இதே போல நாங்கள் தாவாவுடைய களத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் பிறரை மதித்து, பிறரை சங்கைப்படுத்தி, நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டின பள்ளியில இஸ்லாத்தை வளர்ப்பதற்கும் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு என்னென்ன துறைகள்ல எங்களால் பங்களிக்க முடியுமோ, பங்களிப்பு செய்ய முடியுமோ அந்த துறைகள்ல பங்களித்துக் கொண்டு சரியான மக்களை கொண்டு சரியான வேலைகளை நாங்கள் வாங்கும் பொழுது இந்த உம்மத்தில பெரிய ஹைர்களை அல்லாஹ் நிரந்தரமாக நிச்சயமாக ஆக்கி வைப்பான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான என்வாயர்மெண்டை, சூழலை இந்த நாட்டில் உருவாக்கி தருவானாக. எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கடைசியாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தந்த வாமி நிறுவனத்தினுடைய பணிப்பாளர், உதவி பணிப்பாளர், இதே போன்று அங்கே வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள், அதிலும் குறிப்பாக சகோதரர் ஷேக் சதீன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.